வெள்ளூர் எஜுகேஷன் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 17 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பிக்கு உரியது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதியை பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். இவரது காலம் 1897 முதல் 1990 வரை. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, சமஸ்கிருதம், பிரெஞ்சு, லத்தீன் போன்ற மொழிகளை கற்றவர் இவர். பாரத சக்தி மகாகாவியம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ராஜராஜ சோழன் விருது பெற்றது. விக்டர் ஹியூகோ எழுதிய உலக புகழ்பெற்ற லே மிசரபிள் என்ற நூலை ஏழை படும் பாடு என்ற பெயரில் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் எழுதிய நாவல்கள் என்னென்னு பார்த்தோன்னா கலைக்கோவில், வீரதேவன், வீராங்கனையின் வெற்றி போன்ற 3 நாவல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம். இவரது காலம் 1899 முதல் 1994 வரை. தமிழக புலவர் குழுவை கிபி 1959 இவர் தோற்றுவித்திருக்காரு. இவர் ஒரு சித்த மருத்துவர். 75 ஆண்டுகளுக்கும் மேலாக திருக்குறள் பரப்பும் பணி செய்திருக்கார். இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோன்னா வள்ளுவர் உள்ளம், தமிழ் மருந்துகள், எண்ணக்குவியல், தமிழ்ச்செல்வம். இவரது பெயரில் தமிழக அரசு விருது ஒன்றை உருவாக்கியிருக்கு. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சாமி சிதம்பரனார். இவரது காலம் 1900 முதல் 1961 வரை. இவரது இயற்பெயர் சிதம்பர மலையமான். பாரதிதாசரின் முதல் கவிதை நூலுக்கு அணிந்துரை வழங்கி அவரை வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் சாமி சிதம்பரனார். பல்வேறு இதழ்களில் இவரது புனைப்பெயர்கள் என்னென்னு பார்த்தோன்னா அரட்டை சிகாமணி, இடிமுழக்கம், நாஸ்திகன், பொறுப்புள்ளவன், வம்பன் போன்ற புனைப்பெயர்கள் இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா 10 பாட்டும், பண்டை தமிழும், 14 கீழ்கணக்கும், தமிழர் வாழ்வும், சிலப்பதிகார தமிழகம், கம்பன் கண்ட தமிழகம், பழந்தமிழர் அரசியல், பழந்தமிழர் வாழ்வும் வளர்ச்சியும், தமிழர் தலைவர் பெரியார் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. இவரது காலம் 1900 முதல் 1980 வரை. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், கன்னடம், மலையாளம், பாலி மொழிகள் இவர் அறிஞ்சிருக்காரு. பல மொழி புலவர்களாக இவர் திகழ்ந்திருக்காரு. திருமணம் செய்து கொள்ளாமலேயே தம் வாழ்நாள் முழுவதும் தமிழ் பணியாற்றியவர் இவர். சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணமும் தமிழும், கிறித்துவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், பிராமி கல்வெட்டுகள், தமிழ்நாட்டு வரலாறு, கொங்கு நாட்டு வரலாறு, துளு நாட்டு வரலாறு போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. மயிலை சீனி வெங்கடசாமியும் சதாசிவ பண்டாரத்தாரும் இல்லை என்றால் தமிழகம் பற்றிய தமிழ் நூல்கள் பற்றிய வரலாறு நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரது காலம் 1901 முதல் 1980 வரை. இந்திய அரசின் பத்மபூஷன் பட்டம் பெற்றவர் இவர். பன்மொழி புலவர், சட்டத்துறை வல்லுநராக இருந்திருக்காரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தராக இவர் பதவி வகிச்சிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் காணல் வரி, குடிமக்கள் காப்பியம், தமிழ் இலக்கிய வரலாறு, சமண தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் மொழி வரலாறு, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், தமிழும் பிற பண்பாடும் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் மொழி ஞாயிறு ஞா தேவநேய பாவாணர். இவரது காலம் 1902 முதல் 1981 வரை. இவரது இயற்பெயர் தேவநேசன் என்பது. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, கிரேக்கம், லத்தீன், உருது, ஹீப்ரு, ஜப்பானீஸ் என 23 மொழிகளை கற்ற பன்மொழி புலவராக இவர் திகழ்ந்திருக்கார். மறைமலை அடிகளுக்கு பின் தனித்தமிழ் இலக்கியத்திற்கு தலைமை வகித்தவர் இவர். இவரின் உண்மையான தமிழ் பணியை பார்த்து வியந்த தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர்
தமிழ் தெய்வம் என இவரை போற்றியிருக்காரு. சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள்: தமிழர் மதம், தமிழர் திருமணம், தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், இசைத்தமிழ் களஞ்சியம், வடமொழி வரலாறு, தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, உயர்தர கட்டுரை இலக்கணம், பழந்தமிழர் ஆட்சி போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் உரைவேந்தர் ஔவை துரைசாமி பிள்ளை. இவரது காலம் 1902 முதல் 1981 வரை. விழுப்புரம் மாவட்டம் ஔவையார் குப்பம் என்ற ஊரைச் சேர்ந்தவர் இவர். நற்றிணை, ஐங்குறுநூறு, புறநானூறு, பதிற்று 10, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, திருவருட்பா, சூளாமணி போன்ற நூல்களுக்கு இவர் உரை எழுதியிருக்காரு. புதுநெறி தமிழ் இலக்கணம், ஒளித்தமிழ், ஊழ்வினை போன்ற நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவர் நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடைகளின் மகள் இவர். இவரது காலம் 1903 முதல் 1945 வரை. தனித்தமிழில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர். வடசொல் தமிழ் அகர வரிசை என்ற சிறந்த அகராதியை இவர் எழுதியிருக்காரு. கண்ணப்பர், சிறுதொண்டர், திருநீலகண்டர் ஆகிய மூவரின் வரலாற்றை பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்னும் நூலாக எழுதியிருக்காங்க. 600 தமிழ் பழமொழிகளும் அவற்றிற்கு இணையான ஆங்கில பழமொழிகளும், தமிழ் மொழியும் தமிழ்நாடும் போன்ற இவர் எழுதிய நூல்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவங்க பாலபாரதி, து. சுத்தானந்த பாரதி. இவரது காலம் 1904 முதல் 1963 வரை. சுப்பிரமணியன் என்பது இவரது இயற்பெயர். இவர் ஒரு கவிஞர், திறனாய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ் இதழாசிரியர், திரைப்பட வசனகர்த்தா என பன்முகத்திறன் பெற்றவர் இவர். கவியுலகில் கம்பர், மரண தாண்டவம், குளத்தங்கரை குயில்கள், காமினி, நவபாரதம் போன்ற இவரது நூல்கள். ஆங்கிலத்திலிருந்து வால் விட்மன் கவிதை, உமர் கயாமின் ரிபாயத் கவிதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. சுதந்திர சங்கு, ஆனந்த போதினி போன்ற இதழ்களின் ஆசிரியராக இவர் பணியாற்றியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.